மலர்ஸ் கிச்சன் பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முட்டை மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணியிருக்கேன், 7 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி 2 தக்காளியையும் அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா மைய அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 4 முட்டையை எடுத்து தண்ணியில் வேக போட்டிருக்கேன். முட்டை வெந்ததும் முட்டையோட ஓடெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம், இல்லைனா முட்டையெல்லாம் ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 2 சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இப்போ சுருண்டு வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கின பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இது நல்லா கொதித்து நல்லா திக்காக வரட்டும். மசாலா பொடியுடைய வாசனைலாம் போய் நல்லா திக்காகி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே லைட்டாக மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் இந்த முட்டையை இந்த மசாலா கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.